குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அன்னபூர்ணேஸ்வரி தாயாரை நம்ம எப்படி வைக்கிறது இது உங்களுக்கே எல்லோரும் தெரியும். எல்லார் வீட்லேயும் அரிசிக்குள்ளே தான் வச்சுருப்பீங்க. அதனால் அன்னபூர்ணேஸ்வரியை அரிசியில் தான் வைக்கணும், எல்லாமே தெரியும். இல்லைன்னா அன்னபூர்ணேஸ்வரி முன்னாடி டெய்லி சாப்பாடு ஏதாவது வைப்பாங்க. எல்லா ஹோட்டல்லையுமே இருக்கும், உங்களுக்கே தெரியும். அது சாப்பாடு டெய்லி அன்னபூர்ணேஸ்வரி, ஒவ்வொரு ஹோட்டல்லையுமே அன்னபூர்ணேஸ்வரி இது தான் இருக்கும். நான் மேலே இதாக இருக்கணும்னு முருகர் படத்தை நான் வச்சுருக்கேன். இந்த அன்னபூர்ணேஸ்வரியினுடைய இதை ஒவ்வொரு ஹோட்டல்லையுமே வச்சுருப்பாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. சாதம் என்ன காலையில் எடுக்கிறாங்களோ அதை ஃபஸ்ட்டு அன்னபூர்ணேஸ்வரி பெரிய படம் இருக்கும், அது முன்னாடி வச்சுருப்பாங்க. சாப்பாடு வச்சுருப்பாங்க, காலையில் இட்லியோ பொங்கலோ என்ன இருக்குதோ அது அவங்கள நிச்சயம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வீட்டில் நம்ம அன்னபூர்ணேஸ்வரி டெய்லியுமே நம்ம சாதம் வைக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் நிவேதனம் ஏதாவது ஒன்று கொடுக்கணும். அதை உங்களுக்கே தெரியும், ஒரு வீட்லேயும் இப்படி தான் வைப்பாங்க. நம்ம வீட்டில் அந்த அன்னத்துக்கு குறைவே இருக்காது. அன்னை தாயார் அவர்கள் அந்த அரிசியில் குடியிருக்கும் அன்னபூர்ணேஸ்வரி அரிசியில் தான் வச்சுருப்பாங்க, உங்களுக்கே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு அழகான அன்னபூர்ணி தாயாரை நம் வீட்டிற்கு எப்பொழுதும் எந்த இதுவும் வராமல் இருக்கிறதுக்கு இது வைக்கணும். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டிலலாம் ஒரே எழுத்தொல்ல அது இதுன்னு இருக்குது. அதனால் அன்னபூர்ணேஸ்வரியை நாம் வழிபாடு. நயனங்கள் மூன்றுடை நாதனும் வேதமும் நாரனும் நயனும் பரவும் அபிராமவள்ளி அடியினை பயனின்று கொண்டவர் பாவையர் ஆடவும் பாடவும் பொன் சயனம் பொறுத்து தமிழிய காவினில் தங்குவர் கற்பக தாருவின் நிழலிலே தாயரின்றி மங்குவர் மண்ணில் வலுவா பிறவிய மால்வரையும் பொங்குவார் ஆளியும் ஈரல் புகழமும் புத்த உந்தி கொங்கிவர் பூங்குழலால் திருமேனி குறித்தவரே. இப்படி தாயாரை பற்றி, அபிராமி அந்தாதியின் தாயாரை பற்றி நமது அன்னபூரணி தாயாரை பற்றி எவ்வளவோ சொல்லிக்கொண்டே போகலாம். அன்னையவளை சொல்லுவதற்கு எத்தனை நாமங்கள், எத்தனை இது எல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. மனசே வெறுத்து போச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் அப்படியே எவ்வளோ என்ன பண்ணாலும் அப்படியே மனசு வெறுத்து உட்கார்ந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் இது பண்ணுறதில்ல. என்னமோ ஒன்று போடணும், இந்த வீடியோ கொடுக்கணும், டெய்லி நம்ம கொடுக்கறது ஏன் ஒரு வீடியோ ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று கொடுக்கணுமேன்ட்டு அதை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால் என்னமோ இந்த தெய்வம் தான் நமக்கு துணை இருக்கணும். என்றைக்கு நம்மளோட கஷ்டங்கள் கடன்கள் தீருதோ அன்னைக்கு தான் நம்ம நிம்மதியாக இருப்போம். என்னமோ அந்த தெய்வத்தை தான் வணங்கிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க தான் நமக்கு கொடுக்கணும். நம்ம வேறு என்ன செய்ய முடியும்? வேறு என்ன நம்ம பண்ண முடியும்? அதுதான் தெய்வத்துக்கிட்ட தான் வேண்ட முடியும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல், நல்ல தகவல், என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி.